இருக்கக்கூடிய ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்குங்க. திருநெல்வேலினா அல்வா, திருப்பாச்சினா அருவா, திண்டுக்கல்னா பூட்டு, சிவகாசினா வேட்டு, மதுரைனா மல்லி, பாண்டிச்சேரினா மில்லி, திருப்பூர்னாலே ரசிக்கிறதுல கில்லி போல உட்கார்ந்துருக்கக்கூடிய மக்கள்ங்க. ஓ, அந்த கில்லிக்கு தான் எவ்வளவு நேரமா? ஆமாங்க, நாங்கெல்லாம் சிட்டி, நம்மெல்லாம் யூத். பழைய டெலிபோன் பூத்துக்கு அதெல்லாம் பேச தெரியுமா? நீங்க சிட்டினா அவர் என்ன ஜட்டியா? இதெல்லாம் பேச்சு கிடையாதுங்க. என்ன பேசுவோம் அதை பேசணும். நாங்கெல்லாம் புத்திசாலிங்க. அப்ப உங்க தூக்குவாளியா? கெத்தா இருந்தாலும் முத்து போல இருக்கக்கூடிய நடுவர் முத்து அவர்களே. ஓகேயா சார்? அடுத்த பட்டிமன்றம் நீங்க தான். ரொம்ப அருமையான தலைப்புங்க. மகிழ்ச்சியும் மனநிறைவான வாழ்க்கைங்கிறது கிராம வாழ்க்கையா நகர வாழ்க்கை, அவ்வளவுதானுங்க. ஒரு ஜுஜுபி கொஸ்டின் கேட்டிருக்கிறீங்க, ஒரு ஜிலேபி கொஸ்டின் கேட்டிருக்கிறீங்க, ஒரு தம்மா துண்டு கொஸ்டின் கேட்டிருக்கிறீங்க. எதுவும் ஸ்வீட் கிடையாது போட்டுருக்காங்களா? என்ன சிலப்பி அதிரசம் வத்தாது எல்லாமே வருது. என்ன பேச்ச கணமே? இந்த 3 பேரை எங்க பிடிச்சிங்க? எங்க அது என்ன கோழி குஞ்சாங்க? ஒரு பேச்சாளர் எவ்வளவு ஊர்ல பேசி பேரும் போல வாங்கி வராங்க, எங்க பிடிச்சிங்க? ஏங்க செல்போனு வாட்ஸ்அப் பார்க்குறோன்னு சொன்னாரு. நாங்களாவது செல்போன்ல வாட்ஸ்அப் இருக்கிறோம், ஆனா நீங்க பக்கத்து வீட்டுக்கு ஆப்புல வைக்கிறீங்க. ஆப்பு பொறணி பேசுறாங்க. பூரா ஈர பேனாக்கி பேனை பெருச்சாளி ஆக்குறது தான் கிராம மக்கள். ஆனா டக்கு 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 டக்குன்னு அறிவியல் துறையில சாதிக்கிறது தான் நீங்கள் நகர மக்களுங்க. ஆனா உட்கார்ந்துருக்க சைஸ பாருங்களேன். ஏன் இப்படி உட்கார்ந்துருக்காருன்னு தெரியல. பாயிண்ட் திந்து வச்சு உட்கார்ந்துருக்க சைஸ பாருங்களேன். அவர் வேட்டியை பாருங்களேன். இப்படி இல்ல எதுக்கு இப்படி மூக்கால முக்கி நாக்கால் நக்கிட்டு போய் உட்கார்ந்துருக்காருன்னா சத்தியமா இந்த மாதிரி பழமெல்லாம் ஜென்மத்துக்கு எங்க கேட்க முடியாது. அவங்க கோயில்பட்டியில அவங்களே கோவத்தோட உட்கார்ந்து எழுதுனது. கோயில்பட்டியில ஒரு கல்யாணமே நின்னு போச்சு. அப்படியா? ஆமாங்க. என்ன சொன்னார் தெரியுமா? கல்யாணம் முடிஞ்சு 4 நாள் கூட ஆவலங்க, அந்த மணப்பெண் அப்படியே அழுதுகிட்டே நிக்கிறா. இந்த மஞ்சுநாதன் அண்ணனால என் வாழ்க்கையே போச்சுக்கா அப்படின்னா எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னப்பாச்சு சொல்லு அப்படின்னு. இல்லப்பா, மாப்பிள்ள கவர்மெண்ட் வேலைன்னு ஏமாத்தி கட்டி கொடுத்துருக்காரு அந்த பொண்ணுக்கு. விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது மாப்பிள்ள 100 நாள் வேலை திட்டத்துல வேலை பார்க்குறாரு. அத கவர்மெண்ட் வேலைன்னு ஏமாத்தி கட்டி கொடுத்து உட்கார்ந்துருக்க சைஸ பாருங்க. எங்க நானும் இவரும் திருப்பதி கோயிலுக்கு போயிருந்தோம். திடீர்னு பார்த்தா மனுஷன் விஸ்கி விஸ்கி விஸ்கின்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் ரம்முன்னு அழுகலையா? நான் கூப்பிட்டு கேட்டேன், ஏன் இப்படி விஸ்கி விஸ்கி அழுகுறீங்க அப்படின்னு கேட்டேன். கூட்டத்துல என் பிள்ளைகளை தொலைச்சிட்டேன் பாரதி அப்படின்னாரு. கூட்டத்துல பிள்ளைகளை தொலைச்சிட்டா இப்படிதான் அழுவீங்களானே? தயவுசெய்து அழாதீங்கண்ணே, கள்ள தொடங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பிள்ளையை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடலான்னு இவரை கூட்டிட்டு போயிறேன். அங்க போய் நின்றுட்டு காவல்துறை அதிகாரி குழந்தைக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை சொல்லுங்க, கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறார். இவர் திருப்பதி கோயில்ல போய் நின்றுகிட்டு மொட்டை போட்டிருப்பா சார், மொட்டை. யோ, திருப்பதியில எல்லாரும் தான் மொட்டை போட்டிருப்பாங்க, மேல சொல்லுங்க. மேல சந்தனம் பூசிருப்பா சார், சந்தனம். எப்படியாவது என் பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. வராது, பரவாயில்ல. மதுரை சித்திரை திருவிழா ஒரு அளவுக்கு போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்தாரு. சரி, என் கூட வந்து 430 பேரை காணாமட்டார். போலீஸ்காரர் மிரண்டார். 430 எப்படி காணா? கடைசியில் விசாரிச்சு பார்த்து ஒரு ஆள் காணாமல் போயிருக்கான். இவன் லாரியில் காணாமல் போயிட்டு 430 பேரை எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும்? வார்த்தைகளை முன்ன பின்ன போட்டோம்னா சிக்கலா போயிடும். நீங்க எதை முன்னாடி பேசணும் எதை பின்னாடி பேசணும் தெரியலனா சிக்கல். இவன் கேட்குறான், உன்கிட்ட மட்டும் எல்லாரும் நல்லா பழகுறாங்கடா, எல்லா பொண்ணுகளும் பேசுது, என்கிட்ட யாரும் பேச மாட்டேங்க. ஒரு பொண்ணை பார்த்தா நல்லா விசாரிச்சுன்னா அப்புறம் பேர் நம்பர் வாங்குவே பழகுவேன். அப்படியா? இவன் காலையில் போய் டிப் டாப்பாக பசங்கள்ட்டேன். ஹலோ, உங்கள் நேம்? சுமதி. ஸ்வீட் நேம். எத்தனை குழந்தை? 3 குழந்தை இருக்குங்க. கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு இருக்கான். ஏண்டா குழந்தை அடின்னு அடிச்சு துவைச்சு காய போட்டுச்சு அவனை. பழைய பஞ்சாங்கத்தை பேசினாதாங்க கிராமத்துக்காரங்க. ஆனா புதுசா பஞ்சு சொல்றவங்க தான் சிட்டி லைஃப்க்கு. முடிஞ்சு போச்சா? உதாரணம் சொல்லட்டுமா? கேரட் நல்லா இல்லைன்னா கூடையில வச்சிருக்க கூடாது. ஓ, கேரக்டர் நல்லா இல்லாதவனா கூடையே வச்சிருக்க கூடாது. பாத்தீங்களா? இதெல்லாம் யோசிக்கணும். புரியல. படக்குன்னு கைதிட்டா எங்கள வேலை ஈஸியா போயிடும். அப்புறம் அதுக்கு விளக்கம் கொடுப்பேன். கேரட் மாட்டு வண்டியில போனா அது கிராமத்தான். அப்படி மாடர்னா பைக்ல டுருன்னு போனா அதான் நகரத்தான். பழைய பழமொழி சொன்னா கிராமத்தான், பஞ்சு சொன்னா அதுதான் நகரத்தான். மாட்டு வண்டியில போறான்னு சொல்லி நீங்க கிண்டல் பண்ணாங்க. இது வரைக்கும் வரலாறுல, இந்திய வரலாறுல யாராவது மாட்டு வண்டியில போய் விபத்தாகி 4 பேர் பழி எங்கேயா பேப்பர்ல படிச்சிருக்கோமா? கிடையவே கிடையாது. அதான் விஷயம். எங்க கிராமத்துக்காரங்க என்ன சொல்றாங்க, ஒரு குழந்தை இல்லைன்னா கூட அரச மரத்தை சுத்து, குழந்தை பிறந்துரும். 6 முறை அரச மரத்தை சுத்துனா குழந்தை பிறக்கும்னு சொல்றது நீங்க. அழகான புருஷனை சுத்தினாலே குழந்தை பிறக்கும்னு சொல்றோம் நாங்க. இதயத்துல ஆரம்பிச்சு கண்கள்ல முடிஞ்சா அது கண்ணீர், கண்கள்ல ஆரம்பிச்சு இதயத்துல முடிஞ்சா அதுதாங்க காதல். அந்த காதல் உயிரோட்டமா இருக்கிறது கூட எங்க நகரத்துல தானுங்க. கேள்வி வைக்கிறாளுக்கு நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிடறேன். சரி, நீங்க 1000 கேள்வி வைக்கிறது ஈஸி.
பதில் சொல்கிற எவ்வளோ சிரமம் பாருங்க. ஏன் சார்? அதுவும் டிப்டாப்பாக உட்காந்த ஒரு ஆள்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் இப்படி முழிப்பார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், கேளுங்க சார். உங்கள்கிட்ட கூட கேட்குறேன். கேள்வி வைக்கிற எவ்வளோ ஈஸின்னு இருக்கா சொல்கிறேன். விக்கல் வந்தா விக்கலாம், நக்கல் வந்தா இது மாதிரி தான். சிலருக்கு பதில் சொல்லவே முடியாது. அதனால கேள்வி வைக்கிறத நான் கேட்குறேன் சார். மெழுகுல இருந்து மெழுகுவர்த்தி தயாரிக்கலாம், கொசுல இருந்து கொசுவர்த்தி தயாரிக்க முடியுமா? எங்க தேள் கொட்டினா வலிக்கும், பாம்பு கொத்தினா வலிக்கும், முடி கொட்டினா வலிக்குமா? அந்த ஒரு ஆள் கிளம்பிட்டார்ல, கிராமத்துல அவர் வீட்டுக்கு போல ஊரை விட்டே போன முடி வந்துட்டார். கிராமத்துல உள்ளவங்க என்னங்க யோசிக்கிறாங்க? ஒருத்தர் வந்து வேகமா வந்து சொன்னார், என் பொண்டாட்டிலாம் சூரிய வம்சம் தேவயானி மெரிமா அப்படின்னார். நான் உடனே கேட்டேன், படிச்சு கலெக்டர் ஆயிட்டாங்களானே அப்படின்னு கேட்டேன். இல்லம்மா இட்லி வச்சு உப்புமா செஞ்சுட்டா அப்படிங்கிறார். எப்படி யோசிக்கிறாங்க? பூரா திங்கிறதுலே தாங்க இருப்பாங்க. ஆனா எங்க சிட்டில பாருங்களேன், உங்ககிட்ட நான் ஒண்ணு கேள்வி கேட்கறேன் சார், நல்லா யோசிச்சு பாருங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே காதல் கவிதை முதல்ல எங்க மாமா என்ன பார்த்து என்ன எழுதினாரு தெரியுமா? நடுவரெல்லாம் சூடு சோறனை விட்டாத்த அப்படி வர முடியும். திடீர்னு கேள்விகள் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். அதான் பொறுமையா தாங்கி. எங்க காதல் கவிதை கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எங்க மாமா என்ன பார்த்து ஒரு கவிதை எழுதினார். பேனா எடுத்துக்க எழுதிக்கோங்க சார். ஓ அப்படி பேனா வேற எழுதிக்கோங்க சார். வரலாற்றில் பொறிக்கப்படக்கூடிய ஒரு கவிதை, கம்பராமாயணத்தில் சொல்லாத ஒரு மிகப்பெரிய காப்பியத்தை அப்படி 2 வரியில கவிதையா சொன்னாருங்க. எழுதிக்கிட்டீங்களா சார்? வெரி குட், சொல்லுங்க. சொன்ன உடனே இப்ப இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் ஒட்டு மொத்தமா கை தட்டுவாங்க பாருங்க. அவ்வளவு ஒரு உயிரோட்டமான ஒரு கவிதை. சொல்லட்டுமா சார்? கை தட்டுறாங்களா மேல வந்து நம்மள தட்டுறாங்களான்னு தெரியல. சரி சொல்லுங்க பாப்போம். அப்படியே ஷேக்ஸ்பியர் கூட சொல்லாத ஒரு கவிதைங்க. 45 நிமிஷம் ஆச்சு. கல்யாணம் முடிஞ்ச உடனே எங்க மாமா என்ன பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? சொன்ன உடனே ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கை தட்டுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதனால எழுதிக்கோங்க சார். 2 லைன் தானுங்க, சும்மா நச்சுன்னு. பாரதி ஊறுகாக்கு வேணும் ஜாடி, இந்த உலகத்திலே நாம தாண்டி பெஸ்ட் ஜோடி. பாத்தீங்களா அப்ளாஸ் அல்லுது. இப்போ இதெல்லாம் இன்டர்நேஷனல் ஆன்சர் மாதிரி கை தட்டுறீங்க. இது எல்கேஜி பேல 7 சொல்லிட்டு போனேன். நம்ம ஜோடி, நான் தான் கேடி, இந்த பீடி அப்படின்னு. காதல் கவிதை சொல்லும்போது நீங்க இந்த மாதிரி கடிலாம் தேவையில்ல. கிராமத்துல இருக்கும்போது எங்க மாமா என்ன டீ போட்டு தான் கூப்பிடுவார். ஏடி வாடி போடி. என்னைக்கு அப்படி சிட்டி மாறி வந்தமோ என்ன பார்த்தோன்னு ஒரு பாட்டு பண்ணார். அது வரியா? டாடி பொண்டாட்டியே வா வா, டி டாடி பொண்டாட்டியே வா வா. இது பாட்டா கணபதி ஓமமா? பாட்டு தான் சார். முதல்ல கிராமத்துல இருக்கும்போது ஏடி வாடி போடி அப்படின்னு சொன்னவரு நகரத்துக்கு என்னைக்கு ஷிஃப்ட் ஆகணும் டீ போட்டு கூப்பிடுவாரு. இப்ப டீ போட்டு வந்தாங்க என்ன எழுப்பவே செய்றாரு. அதுதான் சிட்டி லைஃப். ஆணும் பெண்ணும் சரிநிகர் என கொண்டால் அறிவில் ஓங்கி வையகம் தலைக்கும் என்று சொன்னானே முண்டாசு கவிஞன் பாரதி. அதை மெய்ப்பிக்கிறது கூட எங்கள் நகர வாழ்க்கைங்க. கிராமத்துல மிஞ்சி போனா குழந்தைய பெத்து போடுவீங்க. எங்க பாட்டிக்கெல்லாம் எத்தனை புள்ள நினைக்கிறீங்க? 16 புள்ளங்க. எங்க பாட்டிகிட்ட போய் கேட்டேன், என்ன பாட்டி வதையா 16 புள்ள பெத்து போட்டிருக்கீங்கன்னு கேட்டேன். எங்க பாட்டி என்ன சொல்லிச்சு தெரியுமா? போடி என்கிட்ட மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாமையா போயிருவா அப்படின்னு சொல்லிச்சு. இழுத்து அன்னைக்கு குழந்தை வேண்டி பெண்கள் அரச மரத்தை அரச சுத்துச்சு. இன்னைக்கு அரசு ஒரு குழந்தை போதும்னு சொல்லி பெண்களை சுத்துது. ஒன்று போந்தாயி. ஆடு மாடுகளை நேசிக்கிறீர்கள் கிராமத்துல, அறிவியலை நேசிக்கிறோம் இன்னைக்கு நகரத்துலங்க. புதுசா மூட நம்பிக்கைகளை மட்டும் தான் நீங்க நம்புறீங்க. ஆனா தன்னம்பிக்கையை மட்டுமே நம்புகிறவர்கள் தான் நகர வாழ்க்கை என்று சொன்னால், ஒரு அமெரிக்காக்காரன் முதல்ல சொல்றான், சாப்பிடும் பொழுது பார்த்து சாப்பிடுடா. அவன் குழந்தையை பார்த்து சொன்னான், சாப்பிடும் பொழுது பார்த்து சாப்பிடுடா. சாப்பாட்டில் உள்ள ஒரு பருக்கை சிதறனா கூட இந்திய நாட்டு இளைஞன் வந்து அதை பொறுக்கி தின்னுட்டு போயிடுவான்னு ஒரு காலத்துல சொன்னான். அதே அமெரிக்காக்காரன் இன்னைக்கு என்ன சொல்லுவான் தெரியுமாங்க? அவன் பையனை பார்த்து, கணிப்பொறியை இயக்கும் பொழுது பார்த்து இயக்குடா. கணிப்பொறியில் உள்ள ஒரு பட்டன் சிதறனா கூட அந்த ஒரு பட்டனை வைத்து இந்திய நாட்டு இளைஞன் இந்த உலகத்தையே ஆண்டு விடுவான் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவு திறமைசாலிகள்ங்க. பெண்களெல்லாம் நீங்க எப்படி வச்சிருந்தீங்க? ஃபுல்லா பெண்களுக்கெல்லாம் விடுதலை சுதந்திரமே கிடையாதுங்க. ஒரு காலத்துல நீங்க பெண்கள் இட்லி சுடுறதுக்கும் தோசை சுடுறதுக்கும் மட்டும்தான் பயன்படுத்துறீங்க. ஆனா நகரத்துல இட்லி சுட தோசை சுட மட்டுமல்ல, துப்பாக்கி சுடும் போட்டியில் கூட எங்கள் பெண்கள் ஆசிய விளையாட்டு போட்டியில் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய மனநிறைவான வாழ்க்கை என்பது கிராம வாழ்க்கை காட்டிலும் நகர வாழ்க்கை என்று சொல்லி ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிராமத்தில் குழந்தைய பெற்று போகிறேன்னு கிண்டல் பண்ணீங்க. ஆனால் கிராமத்தில் மட்டும்தான் குழந்தை கருவில் உண்டாகுது, நகரத்தில் கருவியில் உண்டாகுது. அவங்க சொல்கிறப்ப சொல்லுவாங்க. ஆனால் அந்த வருஷம் பிறக்குது கிடைக்கிற மகிழ்ச்சியை நம்ம குழந்தை பிறக்கிற ஒவ்வொரு அப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷம். கிராமத்தில் குழந்தை வந்து எப்படி பார்க்குவாங்க தெரியுமா? அந்த தெருவே பார்க்குப்பாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போன உடனே பார்க்க முடியாது, டோக்கன் சிஸ்டம் தான். 4ஆம் நம்பர் தொட்டி, 5ஆம் நம்பர் தொட்டி, தெருவே மாட்டு மேலே போவாங்க. லட்சுமி குழந்தை பார்க்க வந்திருக்கோம், நர்ஸு சொல்லுங்கள் போங்க 7ஆம் நம்பர் தொட்டி. 7ஆம் நம்பர் தொட்டியை சுற்றிக்கிட்டு வரைஞ்சுட்டு பேசுவாங்க. இங்கே ஒரு அவங்க தாத்தா மாதிரி மூக்கு ஒரு அம்மா,
இன்னொரு அம்மா இங்கே ஒரு அவங்க பெரியப்பா மாதிரி காது. நர்ஸு வரும், உங்கள் டோக்கன் 25 அங்கே போங்க அப்படின்னு. அப்போத்தான் ஒரு கிளவி சொல்ல, ஆமாடி வாய் வாய்க்கா மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா. சட்டார்னு அப்படியே குழந்தை பிறந்த கூட அப்படி கொண்டாடி மாதிரி. ஒன்றும் நாங்கள் ஒரு சைக்கிள் 500 ரூபா. அந்த 500 ரூபா சைக்கிள் 5 பேர் உட்காந்து போவாங்க. மூத்தம்மை பின்னாடி, இளமை அதுக்கு அடுத்து, கடைசி பேர் தோள்பட்டையில், ஒய்ப்பு கடைசியில் உட்காந்து 5 பேர் உட்காந்து பாப்கார்ன் வாங்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு 500 ரூபா சைக்கிள் 5 பேர் சந்தோஷமாக போனது. இன்னைக்கு ஒரு டூலர் நகரத்தில் 1,80,000 ரூபா, 2 டயர் மட்டும்தான் இருக்குது, உட்காரவனுக்கு இடத்த காணோம். வேறு வண்டியில் உட்காந்து அது சும்மா பிடிச்சிட்டு போகிறேன் ஆட் மாதிரி. இன்னொரு வண்டி 2,10,000 ரூபா, ஓட்டுறவன் தரையில் உட்காந்து ஓதி போயிருக்கேன். அவர் ஒய்ப்பு 3ஆம் மாடியில் உட்காந்து தோள்பட்டு பிடிச்சி போகுது. வேகமா ஒரு ஸ்பீடு பிரேக்கில் கூச்சு நிறுத்தணும்னு இந்த பிள்ளை தவி இன்னொருத்தன் டூலரில் போகுது. இங்கேருந்தே பார்க்குறேன், ஏன் பொட்டாட்டி மாதிரியா இருக்கு, ஏன் லூசு விரட்டி வாயா நான் தாயா அப்படின்னு. 16 கிலோமீட்டர் போய் ஒய்ப்பு இறக்கி விடியா அப்படின்னு. அதெல்லாம் ஏற்றுன்னு அந்த ஆள். ஏன் நீயாவது இறங்கி வாடி, பரவாயில்ல நல்லாத்தான் ஓட்டுறாரு அப்படின்னு. பார்த்தீங்களா, போதும் 500 ரூபா சைக்கிள் போதுங்க. பஞ்சரானா கூட 10 நாளைக்கு உட்காந்து ஓட்டி போய்க்கிறான். இது மாதிரி போதும், இன்னைக்கு பொழுது நிம்மதியாக படுத்தமா அப்படின்ட்டு நல்லா இயற்கையோடு வாழ்கிறவங்க, அது பெருமையான விஷயம். அதான் சொல்ல போகிறாரு. தேவக்கோட்டை மகாராஜன் அவர்களுக்கு நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க.